வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது தை அமாவாசை பற்றின ஒரு பதிவு தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பதிவு. இந்த தை அமாவாசை பற்றி நிறைய பதிவுகள் போட்டுட்டு வரோம். எந்த பதிவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதனுடைய பலன்களை முழுமையாக நீங்கள் பெற்றுக்கோங்க. நம்ம தை அமாவாசை அன்னைக்கு மறந்தும் வாங்கக்கூடாத பொருட்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. இறைவனுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். தை அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசைகள் வழங்குவதற்காக பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரும் நம்ம முன்னோர்கள் இந்த தை அமாவாசை அன்னைக்கு மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக ஒரு ஐதீகங்க. அமாவாசை தினம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் பெற்றது. அதிலேயுமே தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த தை அமாவாசை வருகிற ஜனவரி 29ஆம் தேதி வருது. புதன்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த தை அமாவாசை அன்னைக்கு சில பொருட்களை கண்டிப்பாக வாங்கவே கூடாது அப்படிங்கிறது முன்னோர் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த பொருட்களை நம்ம அந்த வகையில் அமாவாசை தினத்தில் வாங்கவோ கூடாது. அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். வழிபாட்டு நம்பிக்கையில் படி ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு வகையில் மத ரீதியான முக்கியத்துவத்தை பெறுது அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதிலும் அமாவாசை, பௌர்ணமி, துவாதசி, ஏகாதசி, திரியோதசி போன்ற திதிகளை ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கு. இது அமாவாசை திதி முன்னோர் வழிபாட்டிற்குரிய திதி அப்படிங்கிறதுனால இந்த நாளில் செய்யக்கூடாத சில விதிகளை கண்டிப்பாக இருக்குது. அதில் முக்கியமான ஒரு பொருள் வாங்கவே கூடாது. ஒரு பொருள் அமாவாசை தினத்தில் வாங்கக்கூடாதா? பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துடைப்பம் அப்படிங்கிறது அமாவாசை தினத்தில் வாங்கவே கூடாது. சாஸ்திரப்படி பார்த்தோம்னா துடைப்பம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட தொடர்புடைய ஒரு பொருள் சொல்லப்பட்டு இருக்கு. அமாவாசை அன்னைக்கு துடைப்பத்தை நம்ம வாங்கினோம்னா மகாலட்சுமியின் ஆசீர்வாதம், அதாவது கோபத்திற்கு ஆளாக வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதுனால பணவரவு தடைப்படும். அப்படிங்கிறதுனாலும் இந்த அமாவாசை தினத்தில் துடைப்பம் வாங்குவதை தவிர்த்து விடுவது ரொம்ப 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 நல்லது. அடுத்த விஷயம், என்ன பொருள் அன்னைக்கு வாங்கவே கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான அற்புதமான இந்த நாளில் மதுபானங்களை வாங்குவதையோ அருந்துவதையோ தவிர்த்து விட வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது. சனி பகவானுக்குரிய அமாவாசை நாளில் மது அருந்துவதாலும் எதிர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும் தீராத துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி விடுங்க. இந்த மதுபானங்களை அன்று மறந்துவிட நல்லது. முன்னோர்கள் சொல்லி இருக்கக்கூடியது. அடுத்து வாங்கவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்று காசு கொடுத்து பணம் கொடுத்து அசைவ பொருட்களை வாங்குவது மிக மிக ஒரு தேவையில்லாத ஒரு செயலாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை நாளில் அசைவம் வாங்குவதையோ சாப்பிடுவதையோ அமங்கலமாக செயல் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த மாதிரி செய்வதனால சனி பகவானால் ஏற்படும் கெடு பலன்கள் அதிகரிக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அன்றைய நாளில் இந்த ஒரு இதை வாங்காமல் இருப்பது மிக மிக நல்லது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து கோதுமை, தானியம் இது எல்லாமே அமாவாசை நாளில் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். கோதுமை தானியமாக இருந்தாலும் சரி, மாவு வகைகளாக இருந்தாலும் சரிங்க, கோதுமையான பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து விட வேண்டும். கோதுமை பொருட்களை வாங்குவது, சாப்பிடுவது நேரடியாக நம்ம முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அப்படிங்கிறனாலும் இது கண்டிப்பாக வீட்டில் செய்யக்கூடாத ஒரு விஷயம். அமாவாசை நாளில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடுத்ததாக பார்த்தோம்னா, இந்த அமாவாசை தினங்களில் குறிப்பாக எண்ணெய் வகைகள், அது எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரிங்க, எண்ணெய் வகைகள் வாங்கவே கூடாது. எண்ணெய் குளியலையும் அன்னைக்கு செய்யவே கூடாதுங்க. சனி பகவானோட தொடர்புடைய பொருள் அப்படிங்கிறதுனால அமாவாசை நாளில் எண்ணெய் தானம் செய்வது மிக 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 பலனை கொடுக்கும். ஆனால் முந்தைய நாளோ அதை வாங்கி வைத்து அன்றைக்கு தானம் கொடுப்பது மிக மிக சிறப்பு. சிறந்த விஷயம். அன்னைக்கு வாங்குவது அப்படிங்கிறது மிக தவறான விஷயங்க.
அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொருட்களை அமாவாசை தினத்தில் வாங்காமல் முன்னோர்களின் வழிபாட்டிற்கு இந்த அற்புதமான நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்து அவர்களுக்கு திதி தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்து அவங்க மனசை குளிர வைத்து அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து அவங்களுக்கு படையல் வைத்து காக்கைக்கு அது உணவாக வைத்துவிட்டு வீட்டில் இருக்கிற எல்லோரும் அதை சாப்பிடுங்கள். அது மட்டுமல்ல, தேவையான தான தர்மங்கள் செய்வது, பசுமாட்டிற்கு தானம் கொடுப்பது, இப்படி பல நன்மைகளை செய்து ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேங்க. அதே மாதிரி அமாவாசை அன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பசுமாட்டிற்கு வாழைப்பழம் 2 வாழைப்பழம் கொடுங்க, அல்லது அகத்திக்கீரை வாங்கி கொண்டுட்டு போய் கொடுங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயுமே பசுமாடு இல்லைங்க அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போட்டினீங்க அப்படின்னா சிவன் கோவிலில் வந்து பசுமாடு வந்து வச்சுருப்பாங்க, சைடில் கட்டியிருப்பாங்க. அங்கே கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. அந்த பசுமாட்டிற்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக வந்து இந்த மாதிரி வந்து வாங்கி கொடுங்க. கீரை வந்து வாங்கிட்டு போயிடுங்க. வாங்கிட்டு போய் அந்த பசுமாட்டிற்கு கொடுக்கும்போது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ செய்த பாவங்கள் அனைத்துமே வந்து நிவர்த்தி ஆகிடும். அதே மாதிரி அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது வந்து அன்னதானம் இடுங்க. தானத்திலே சிறந்த தானம், தானத்திலே போதும் அப்படின்னு மனசார சொல்லக்கூடிய தானம் இந்த அன்னதானம் மட்டும்தான். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் வீட்டில் வந்து சமைக்கிறதுல ஒருத்தருக்காக பாக்ஸ், இப்போல்லாம் நிறைய பாக்ஸ் மாட்டம் விற்கிது, அதில் பாக்ஸில் வந்து போட்டு கவர் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். இல்லைங்க எனக்கெல்லாட்டி செய்யறதுக்கே டைம் இல்லை, நானே அன்றைக்கி வந்து ஹோட்டலில் தாங்க சாப்பிட போகிறேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கடைகளில் வாங்கி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. சாதம் வந்து இப்போ கடைகள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் சாதம் அல்லது வந்து வடை பாயாசத்தோடு வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து சாப்பாடு கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒருத்தருக்காவது வாங்கி அன்னதானம் வந்து கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லது. இல்லைங்க என்னால் வந்து வெளியில் போய் யாருக்குமே அன்னதானம் பண்ண முடியாது, நான் வீட்டில் தாங்க இருக்கேன் அப்படின்றவங்க வந்து அன்றைய தினம் வந்து பச்சரிசி மாவு இருக்குது பச்சை அரிசி இருக்குது இல்லைங்களா, அந்த அரிசியை நல்லா அலசிட்டு தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு குரண பதத்தில், அதாவது ஒரு ரவை பதம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வெள்ளை ரவை, அந்த பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்துச்சுன்னா அந்த கோவிலில் அரச மரம் இருந்துச்சுன்னா அரச மரத்தை சுற்றி போடுங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது வேப்ப மரம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மரத்தை சுற்றியும் போடுங்க. அந்த அரிசியை போடும்போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்சால் அதோடு வந்து கொஞ்சம் வந்து சர்க்கரை வந்து கலந்துக்கோங்க. அது நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம், வெள்ளை சர்க்கரையாக இருக்கலாம். அதாவது அரைக்கும்போது கலக்காதீங்க. அரைச்சதுக்கப்புறம் இந்த சர்க்கரையும் போட்டு ரெண்டையும் ஒன்றா கலந்து நீங்கள் அந்த மரத்தை சுற்றியுமே வந்து போட்டு விடுங்க. அது நீங்கள் 1000 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணதுக்கு சமம். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.